நல்ல டைட்டிலு, நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்ல கதை டெலிவரி பண்ணுறதுக்கான சூழல், இது எல்லாமே நல்லா இருந்தோம். இந்த படம் ஏன் நல்லா வரலன்னு எனக்கு தெரியல. கேலக்ஸி ஸ்டார் விமல் தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. வடம் டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டைட்டிலு. அது மட்டும் இல்லாமல் கதைக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு விரட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். நிறைய ஸ்கோப் இருந்திருக்கு இந்த படத்தில். அந்த மஞ்சு விரட்டை பற்றி சுவாரஸ்யமாக வந்து காட்டியிருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த மாடு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சீக்வன்ஸை நல்லா வந்து டெவலப் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். இல்லை ஒரு ஹீரோக்கு மெமோட்டை வந்து கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை ரிவெஞ்ச் ஸ்டோரியாக கூட வந்து பண்ணியிருந்திருக்கலாம். இப்படி எல்லாவற்றுக்குமே வாய்ப்பு இருந்தும் ஒர்க் ஆகாத ஒரு படம் தான் இந்த வடம் படம். பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் விமல் அவர்கள் நிறைய படம் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் படம் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்றது வந்து யூடியூப்பில் அவர் தக்லைஃபாக மூமெண்ட்டோட பேசுகிறத இன்டர்வியூஸ் வந்துட்டு கிளிப்பிங்ஸாக இன்ஸ்டாவில் வரும்போது தான் நம்மளுக்கு அதுக்கு தெரிய வருது. மற்றபடி வந்துட்டு அவர் அந்த வரக்கூடிய தக்லைஃப் மூமெண்ட் இன்டர்வியூலாம் வந்துட்டு எந்த படத்துக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூன்றதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. கட் பண்ணி கிராப் பண்ணி போட்டு விட்றானுங்க. அது பார்க்க நல்லா ஜாலியாக இருக்குது. ஆனால் அந்த இன்டர்வியூ கொடுத்த ஒரு சுவாரஸ்யமோ அல்லது ஒரு ஜாயோ அந்த அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரீசெண்ட் டைம்ஸில் நடிச்ச எந்த படமே கொடுக்கல. அதில் ஒரு படம் தான் இந்த வடம் படம். பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. ஒருவேளை ஓடிடியில் பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு டயத்தில் பொழுது போல சும்மா கொஞ்ச நேரம் ரன்னிங் டைம் ஓடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வடம் படத்தை வேணால் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.